அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஜெபத்தினுடைய மேன்மை என்னன்றதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளும்படியாய் தானியேல் புஸ்தகத்திலிருந்து தானியேலை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணினாராம். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணினார். நேற்று எலியா கருத்தோட ஜெபம் பண்ணாருன்னு யாக்கோபில் பார்த்தோம். அதனால வானம் அவர் அடைக்கப்படுன்னு சொல்லும்போது அடைக்கப்பட்டது 3 வருஷம். அது மாதிரி வானம் திறக்கப்பட கடவுதுன்னு ஒன்று வானம் திறந்தது. இந்த தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த தானியேல் தனக்காக மாத்திரம் ஜெபம் பண்றவரா? நிச்சயமா இல்லை. தேசத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாயிருக்கிறார், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவராயிருக்கிறார். எனக்குன்னு ஜெபிக்கல. அது தானியேல் 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வேத தியானம் தானியேல் 9வது அதிகாரம். நான் வேணா இதில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். உண்மையில் பிரியமானவர்களே, தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது தானியேல் எங்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தரியுனுடைய காலத்தில் அரசாள்றார். அவர் பரிசேயர்கள் அவங்களோட ஜனங்களுக்குள்ள இவர் இஸ்ரேல் தேசத்திலிருந்து போனவர். அப்போ ஞானம் உள்ளவர், தேவ பக்தி உள்ளவர், கர்த்தருடைய பிள்ளை. ஆனா அங்க போன இடத்துல விக்கிரக ஆராதனை என்ன பண்றாங்க? ராஜாவை பொற்சிலை செய்து அந்த பொற்சிலை ஊர்வலம் வரும்போது அதை போய் வணங்கணும்னு சொல்றாங்க. இந்த தேர்ல சாமியை கூட்டிட்டு போது எல்லாரும் வணங்குறாங்கல்ல, அது போல ராஜாவை பொற்சிலை செய்து, பொண்ணுல சிலை செய்து அதைத்தான் எல்லாரும் வணங்கணும். அப்போ இதை வணங்காதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இந்த ராஜாவினுடைய சிலைய அதுக்கு 30 நாள் கடு. 30 நாளும் அவன் கும்பிடலையா, மனம் மாறட்டும். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு சரி பயந்து அவன் கும்பிடட்டும். 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. 30 நாள் வரைக்கும் அவன் ராஜாவினுடைய சிலையை கும்பிடாம இருந்தா அவனுக்கு கொலை, அவனை சாகடிக்கணும், கொலை செய்யப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டது ராஜா தெரிவினால. இதை யார் இதை செய்ததுன்னா, தானியேல் கூட இருந்த அவனோடு வேலை செய்த அவன் மீது வெறுப்புள்ளவர்கள். அதாவது இவன் இவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கானே. என்னைக்குமே பாருங்களேன், மிதமிஞ்சின நீதிமானா இருக்கும்போது அங்க இருக்கிற சில துன்மார்க்கர்களுக்கு நீதிமானை பிடிக்காது. அப்ப அவங்க எதனாலும் நீதிமானுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்க நினைப்பாங்க. அப்படித்தான் தானியேலுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இவன் எல்லாத்துலயும் உண்மை உள்ளவனா இருக்கான், ராஜாட்ட இவனை மாட்டி விடவே முடியல. ஒரே ஒரு காரியத்துல தான் இவனை மாட்ட முடியும், அவனுடைய தேவனை குறித்த காரியத்துல தான் மாட்ட முடியும். ஏன்னா கர்த்தருடைய சத்தியம் என்ன, அவர் சொன்னது என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு உனக்கு தெய்வம் இல்லை, நீ வேற யாரை வணங்கக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே ஒரு தெய்வம் தான் உனக்கு, கர்த்தரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அதைத்தான் நீ முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு நீ வணங்கணுன்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ராஜா வணங்க சொல்லிய பொற்சிலையை நான் வணங்குவதில்லை என்று வைராக்கியத்தோடு எப்பொழுதும் போல அறை வீட்டுக்குள் சென்று அவருடைய அந்த வீட்டு ஜன்னல் கதவை திறந்து எருசலேமை நோக்கி 3 வேளையும் தானியேல் ஜெபித்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான ஜனமே, இன்றைக்கு 3 வேளை நீங்களும் நானும் ஜெபிக்கிறோமா? மனசுக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், சொல்றோம் நான் 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் 4 மணிக்கும் என் மூச்சே ஜெபம் தான். அது அல்ல. எந்த டைம்ல நம்ம ஜெபிக்கிறோம், டைம் வச்சு ஜெபிச்சா அந்த டைம் தேவனோட பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வரும் பிரியமானவர்களே.
அது மாதிரி ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு அந்த மாதிரி ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு துன்பம்னா அன்றைக்கு உதவுவதற்கு ஆண்டவரே இறங்கி வருவார். எப்படி வந்தார் தானியலோட கால வாழ்க்கையில்? ராஜாவுக்கு கூட தானியலை கொண்டுட்டு போய் சிங்க குகையில் போட இஷ்டம் இல்லை. ஏன்னா இவங்களாம் சொல்கிறாங்க, ராஜா 30 நாளாக அவன் உங்களை துதிக்கலை, உங்களை உங்கள் சிலையை வணங்கலை, அவனை கொலை செய்யுங்கன்னொடனே நான் 2 மாதமாக பட்டினி போட்டு அந்த சிங்கம் இவனை இறையா சாப்பிடணும்னு சொல்லி கொண்டுட்டு போய் ஒரு சிங்க குகையில் போய் போடுறாங்க. அங்கே சிங்கங்கள் காத்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்றது இறை தேடி. அந்த இடத்துல இவனை கொண்டுட்டு போய் போட சொல்கிறாங்க. ஆனால் ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா உண்மை உள்ளவன், எத்தனையோ கனவுகளுக்கு பதில் சொன்னவன், ஞானி, சர்வ ஞானி, உண்மையுள்ளவன், விவேகி, உண்மையா வேலை செய்கிறவன், அவனை போல ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்லத்துல அவனை கொண்டுட்டு போய் சிங்கத்துக்குள்ள போட சொல்றாங்களே சிங்க கபிலன்னு ராஜாவுக்கே வருத்தம். அப்படி அவன் உண்மையாய் வேலை செஞ்சான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நாம் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ இவன் அவன் உள்ள போய் சிங்கம் அவனை ஒன்றும் பண்ணலை. 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதன், உண்மை உள்ளவன், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களை உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. இதே போல நாமும் கூட ஒரு பொருத்தனையோடு ஒரு காரியத்தை குறித்து 3 வேளையும் நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஆனால் நமக்காக அல்ல, தேசத்திற்காய், மற்றவர்களுக்காய் ஜெபிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் நடக்குது பாருங்கள். ஜெபிச்சு பாருங்கள். எனக்கு 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 இல்லை, அவங்களுக்கு. அப்போது நம்ம ஆத்துமாக்களுக்காய் நாம் ஜெபிக்கும்போது, நாம் கதறும்போது, தேசத்திற்காய் நாம் ஜெபிக்கும்போது, நம் சபைக்காய் நாம் ஜெபிக்கும்போது, ஊழியத்திற்காய் நாம் ஜெபிக்கும்போது, கர்த்தர் மெய்யாகவே பிசாசு எந்த சோதனை கொண்டு வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்மளை பார்த்து ஆச்சரியப்படலாம். மற்றவங்களாம் ஆண்டவரை கும்பிட்டா இவனுக்கு என்ன நடந்துச்சு பாருன்னு கூட கேவலமாக ஏளனமாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் சூழ்நிலையை மாற்ற வல்ல தேவன் சிங்கத்தின் வாயை எப்படி கட்டி போட்டாரோ அதே போலதான் சாத்தானினுடைய கரங்களை ஆண்டவர் நம்மை விட்டு கட்டி விடுவார். அவனுடைய தந்திரங்கள் செல்லாமல் போகும். அவனுடைய எல்லா விதமான யோசனைகளையும் தேவன் அவமாக்கி போட்டு அவருடைய ஜெபிக்கிற பிள்ளைகளை, அவருடைய உண்மையுள்ள பிள்ளைகளை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு தானியேலை போல நம்மை ஒப்பு கொடுப்போமா? 3 வேளை உண்மையாய் ஜெபிக்க, நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ, தேவனை உண்மையாய் தேட 3 வேளையும் முழங்கால் படியிட்டாராம். முழங்கால் படியிட்டு அவர் தேவனை 3 வேளையும் ஜெபித்தாராம். அவர் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறதுன்னு சொல்லி தானியேல் 9வது அதிகாரத்தில் நாம் தேசத்திற்காக எப்படி ஜெபித்தாருன்னு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நான் வெளியிடுறேன். இன்றைக்கி அந்த வீடியோ வரும், அதை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.